குட் மார்னிங் கைஸ். யூபிஎஸ்சி சிசெட் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இப்போ பார்க்குறது செஷன் 19. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் ஒரு 18 செஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அரௌண்ட் 29-30 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கிளாக் அண்ட் கேலண்டர். இதில் கேலண்டருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளாக் பார்க்கலாம். சரியா? ஸோ கிளாக் அப்படிங்கிறத பொறுத்தவரை யூபிஎஸ்சியோட இம்பார்ட்டன்ஸ் அரௌண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 or 2 வரலாம். ஸோ லாஸ்ட் இயரில் அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸாக ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக ஆங்கிள் கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் மேக்ஸிமம் கேட்குறது. அது இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்பாங்க, இல்லைனா மிரரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ ஒரு சில கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். சரியா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஒரு டெலகிராம் டிஸ்கஷன் ஃபோரம் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் யூபிஎஸ்சியோடது சிசெட்டோடது ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ கிளாக்கில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு கேட்டால் நம்பர் 1 ஆங்கிள் கேட்கலாம். ஸோ ஆங்கிள் கேட்கும்போது டீட்டா ஈக்குவல் டு 30h minus 11/2m. ஓகே, இந்த ஃபார்முலா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இத்தனை ஆங்கிள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மினிட்டில் ஆங்கிள் வரும் அப்படிங்கிறது கேட்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி. ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா டைம் ஒரு வாட்ச் ஃபாஸ்ட்டாக ஓடுது, இன்னொரு வாட்ச் ஸ்லோவாக ஓடுது, அப்போ எப்போ இது ஒரே டைம் காட்டும் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா மிரர் இமேஜ், இந்த மாதிரி ஒரு கிளாக் டைம் கொடுத்துட்டு இதை மிரரில் பார்த்தா என்ன டைம் தெரியும் இப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அதுபோக லாஸ்ட் இயரில் கேட்ட 2024 கேட்ட கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக ஆங்கிள் கேட்குறது. ஸோ சப்போஸ் இந்த ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு 30h minus 11/2m இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சது மாடுலஸ், இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதும். சரி இதில் ஹவர்ஸ் கேட்டால் என்ன ஃபார்முலா, மினிட் கேட்டால் என்ன ஃபார்முலா, அப்படி தனித்தனி ஃபார்முலா படிக்காதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த ஒரு ஃபார்முலா படிங்க, எதுக்கு வந்தாலும் மாற்றி நம்ம போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் எப்போ கோஇன்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோஇன்சைட் அப்படின்னா இது ஹவர் ஹேண்ட் அப்படின்னா மினிட் ஹேண்டு அதுக்கு மேலே ஒன்றன் மேல் ஒன்று வரணும். சரியா? இதுக்கு பேர் தான் கோஇன்சைடு, விச் மீன்ஸ் 0 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஆப்போசிட் சைடில் எத்தனை டைம் வரும் 1 டேயில் அப்படின்னு கேட்பாங்க. இது 180 டிகிரி எத்தனை டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் மேக் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா 90 டிகிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஸோ இதுக்கடுத்து 45 டிகிரி பெருசாக கேட்கல. ஸோ 45 இதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு, ஸோ ஆங்கிள் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும், எத்தனை டைம்ஸ் ஆப்போசிட் ஈச் அதராக இருக்கும், எத்தனை டைம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, அந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2024 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஃப்ரம் கிளாக். ஸோ இதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனி இடம் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டீட்டா ஈக்குவல் டு 30h minus 11/2m இது ஆங்கிள்குள்ள ஃபார்முலா. ஸோ அது போக பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் நம்ம டைம் பார்க்குறோம். டைம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 12, 1, 2, இது 3, 4, 5, இது 6, 7, 8, இது 9, 10, 11, இது 12. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஸோ இதில் ஆங்கிள் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ ஆங்கிளில் 2 இது இருக்குது. ஸோ டீட்டா ஈக்குவல் 30h minus 11/2m போடும்போது இது மாடுலஸோட மீனிங் ப்ளஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ளஸ் ஆக்கி கொடுத்துரும். ஸோ ஆங்கிள் கேட்கும்போது ஸோ இது ஒரு ஆங்கிள் இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இதோட ஆங்கிள் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. சரியா? ஸோ 2 ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது ஹவர் ஹேண்டு. சரியா? ஹவர் ஹேண்ட் ஒரு மினிட்டோ இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கோ மூவ் பண்ணும்போது எவ்வளோ மூவ் ஆகுது அப்படிங்கிற பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மொத்த டிகிரி 360 டிகிரி, மொத்த டிகிரி 360 டிகிரி. ஸோ எப்போவுமே நம்ம 12 ஹவர்ஸ்க்கு தான் பார்ப்போம். எப்போவுமே 12 ஹவர்ஸ்க்கு பார்க்கும்போது இதை என்ன பண்ணுறோம், 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 360 டிகிரி டிவைட் பை 12 போடும்போது உங்களுக்கு என்ன வரும், 3 × 2 36 30 டிகிரி வரும். விச் மீன்ஸ் 1 ஹவருக்கு 1 ஹவர்னா என்னது, இந்த 12லேருந்து 1க்கு மாறதுக்கு, அதாவது ஹவர் ஹேண்ட் இந்த அளவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஆங்கிள் வரணும் அப்படின்னா
30 டிகிரி வந்து வரணும். ஸோ இது ஃபேக்ட். சேம் லைக் மினிட் ஹேண்டு. ஸோ மினிட் ஹேண்டு பார்க்கும்போது சேம் 360 டிகிரி தான் இருக்குது. மினிட் ஹேண்டு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு எடுக்கக்கூடியது வந்து 60 மினிட். ஸோ இதால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 டிகிரி கிடைக்கும். விச் மீன்ஸ் 1 மினிட்டுக்கு மினிட் ஹேண்ட் மூவ் பண்ணக்கூடியது 6 டிகிரி. அதாவது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது 12, இது வந்து 1. ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் எத்தனை மினிட் இருக்குது? 1 2 3 4 5 5 நிமிஷம் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு மினிட்டுக்கு வரக்கூடியது 6 டிகிரி. அப்போ 5 நிமிஷத்துக்கு 6 5s are 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து 3:30. வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டீட்டாஸ் ஈக்குவல் டு 30h minus 11/2m அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து h எவ்வளோ? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 30 × 3 minus 11/2m எவ்வளோ? 30. ஸோ கட் பண்ணால் இது வந்து 15 வந்துடும். மாடுலஸ் இருக்குது. இங்கே வந்து 90 மைனஸ் 15 11 பெருக்கணும் அப்படின்னா 165. ஸோ 165 மாடுலஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா -75 வரும். ஸோ மாடுலஸ்னால இதுக்கு மைனஸை கட் பண்ணி விடக்கு தான். ஸோ 75 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ டீட்டாஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுறது. சார் இல்லை எனக்கு ஃபார்முலா இல்லை, எனக்கு வந்து டைரெக்டாக பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்மகிட்ட வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஹவர் ஹேண்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. ஸோ 3.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு 90. ஏன்னா 30 × 3 90. அதில் பாதி 15 105 டிகிரி மூவ் ஆகிருக்கும். ஸோ ஹவர் ஹேண்டு மூவ் ஆனது 105 டிகிரி. இப்போ அடுத்து மினிட் ஹேண்ட் வந்து 1 மினிட்டுக்கு 6 டிகிரி சொன்னோம். இது வந்து 30 மினிட். அப்போ 30 × 6 180 டிகிரி வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து மினிட் ஹேண்டு மூவ் ஆனது. ஸோ ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 75 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் இங்கே வந்தது. ஸோ நீங்கள் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஆங்கிள் எத்தனை டைம் மேக் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 0 டிகிரி இன் 12 ஹவர்ஸில் how many times? ஓகேவா? how many times ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் மேக்ஸ் 0 டிகிரி இன் 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு இப்போ 12 மணி நேரத்தில் எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்? இப்போ கரெக்டாக 12:12க்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டாக 12:12க்கு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? 0 டிகிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து எப்போ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? கரெக்டாக இது வந்து 12 மணிக்கு ஃபார்ம் ஆகும். இது 12, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11. ஓகே. ஸோ இதை நீங்கள் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி ஷார்ப்பாக 12:12க்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து 1 5 2 10 நியர். அடுத்து 3:15 பக்கத்தில், 4:20 கொஞ்சம் தாண்டி, 5:25 பக்கத்தில், 6:30 பக்கத்தில், 7:35, 8:40 பக்கத்தில், 9:45 பக்கத்தில், 10:50 பக்கத்தில். ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் பார்த்துட்டு, அதாவது 10:50 பக்கத்தில். இதுக்கடுத்து ஜென்ரலி நம்ம என்ன தாட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 11:55க்கு நம்ம வந்து இருக்கோம்னு சொல்லி நினைப்போம். பட் அப்படி இருக்காது. 11:55க்கு ஹவர் ஹேண்டு 12 பக்கத்தில் போயிருக்கோம். மினிட் ஹேண்ட் வந்து 11ல் இருக்கும். ஸோ 11:55க்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இட் வில் பி ஃபார்ம் 0 டிகிரி ஷார்ப் 12. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 11 to 12, 12 to 1. ஸோ இந்த 2 ஹவர்ஸில் 0 டிகிரி 1 டைம் ஃபார்ம் ஆகும். 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11. So 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒன்று 11. So totally 11 times. Totally 11 times 0 degree will fall. 0 degree will form in 12 hours. ஸோ 12 மணி நேரத்தில் 0 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா 11 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட ரூல்ஸ் தான் இப்போ நான் சொன்னது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு ஃபேக்ட் என்னது, 11 மணி 12 மணி 1 மணி இந்த ஒரு சீக்வன்ஸில் இந்த 2 ஹவர்ஸில்
ஒன் டைம் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி அண்ட் 90 டிகிரி அதை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு கான்செப்ட் முடிஞ்சிடும். சம்மு சால்வ் பண்ணிடலாம். பிவைக்யூ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு சேம் லைக் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ 180 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரினா ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ 12 அரை 12:30 பக்கத்தில், 1:35 பக்கத்தில், 2:40, 3:45, 4:50, 4:50 ஆனதுக்கப்புறம் சரி இப்போ தான் நம்ம கவனிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரச்சனை எதில் வரும் அப்படின்னா 4:50 ஆகிடுச்சு, அதாவது நியர் என்ன ஆகிடுச்சு 5 ஆகிடுச்சு. 4:50க்கு அப்புறம் 5 ஆயிடும். இப்போ 5:55 நம்ம சொல்ல முடியாது. ஓகே, 5:55க்கு 180 ஃபார்ம் ஆகுது, ஷார்ப் 6க்கு தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் 5லேருந்து 6, 6லேருந்து 7 இந்த டைமில் 1 டைம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். மீதி எல்லா இடத்துலையுமே ஒரு டைம், எல்லா பர் ஹவர் 1 டைம் வந்துடும். ஸோ இந்த 2 ஹவர்ஸில் நம்மளுக்கு ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ 180 டிகிரி எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆஸ் பர் நம்ம 0 டிகிரி ஃபார்ம் ஆனவங்க தான் இன் 12 ஹவர்ஸில் இட் ஃபார்ம் 11 டைம்ஸ். இட் ஃபார்ம் 11 டைம்ஸ். சப்போஸ் 24ன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 22 டைம்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே 12 ஹவர்ஸ்க்கு படிங்க, அதை நம்ம எப்போவுமே டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி வில் ஃபார்ம் 11 டைம்ஸ் இன் 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸில் 11 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 90 டிகிரி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி 12 ஹவர்ஸில் எத்தனை டைம் ஃபார்ம் ஆகுன்னு கேட்டால் ஆஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் 22 டைம்ஸ். இதில் 12 ஹவர்ஸில். ஸோ இன் 12 ஹவர்ஸ் 22 டைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் நான் டேபிள் மாதிரி போட்டுறேன். 0 டிகிரி 11 டைம்ஸ், 180 டிகிரி 11 டைம்ஸ், 90 டிகிரி 22 டைம்ஸ், 45 டிகிரி ஆல்சோ 22 டைம்ஸ். ஸோ இது வந்து 12 ஹவர்ஸில். ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க, எந்தெந்த டைம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த 1 குறையிறது எதில் 11, 12, 1 இந்த டைமில். இது வந்து 5, 6, 7 இந்த டைமில். இது வந்து 2 to 3, 3 to 4 அண்ட் 8 to 9, 9 to 10 இந்த டைம்லேயும் இதுலேயும் சேம் லைக் தான் வரும். சரியா? ஃபைன். ஸோ இதில் 90 டிகிரி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 90 டிகிரி பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு 2 டைம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 12:35, 12:15, 12:20 பக்கத்தில் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் பிஃபோர் 1 12:45, 12:50 பக்கத்தில் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பர் ஹவர் 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். பர் ஹவர் 2 டைம்ஸ் இது வந்து ஃபார்ம் ஆகும். பட் இதில் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா 2 மணிலேருந்து 3, 3 to 4. ஓகேவா? ஸோ 2 மணிலேருந்து 3 பார்க்கும்போது 2 மணி ஆகிடுச்சு. 2 மணிக்கு மேலே அரௌண்ட் 2:35 இந்த டைமில் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஷார்ப்பாக 3 o'clock ஃபார்ம் ஆகும். ஷார்ப்பாக 3 o'clock ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து 3 to 4 ஒரு 3:30, 3:35க்கு ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் 3 o'clock ஷார்ப் வர்றதுனால அப்போது 2 to 3 2 டைம் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஒரு டைம் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஷார்ப்பாக 3 அண்ட் 3 to 4 ஒரு டைம் 3 o'clock. ஸோ 3 டைம்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. 4 டைம்ஸ் ஆக வேண்டிய இடத்துல 1 வந்து என்னது குறைஞ்சிருது. இதே இதுதான் இங்கேயும் 8 to 9, 9 to 10 இதுலேயும் 9 o'clock வந்து ஷார்ப்பாக வந்து வரும். ஸோ அதனால் அது ஒன்று போய் இதுலேயும் 3 டைம்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இதுலேயும் 1 குறையும். ஸோ மீதி எல்லா டைம்லேயுமே வந்து 2 ஹவர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இன் 12 ஹவர்ஸ் 90 டிகிரி வில் ஃபார்ம் 22 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். அண்ட் மிரர் இமேஜ். ஸோ ஃபைனலி மிரர் இமேஜ். ஓகேவா? ஸோ கிளாக் இருக்குது. கிளாக்கில் மிரர் இமேஜுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2:30 வச்சுப்போமா. 2:30 அப்படிங்கிற டைம் வந்து மிரரில் தெரியுது. 2:30ங்கிற டைம் தெரியுது. மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் தெரியும். இதை மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் தெரியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ 9:30 சொல்லுவீங்களா இல்லைனா 10:30 சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் 9:30. பெர்ஃபெக்ட் ஆன்சர் 9:30 நாட் 10:30. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ 2:13 கொடுக்குறாங்களா, நீங்கள் இந்த ஆன்சரை 12 மைனஸ் பண்ணி பாருங்கள். 12 மைனஸ் பண்ணி பார்த்தா 9:30 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ மோரோவர் ஆஃப்டர் 2018-19 உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்து கேட்கல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் குறைவு தான்.
பட் ஆங்கிள் அண்ட் கான்செப்ட் வைஸ் ஓரியன்ட் கேட்டிருக்காங்க, என்ன ரீசெண்ட் இயர்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இவ்வளோ தான் ஃபுல் பேசிக்ஸு. இனிமேல் நம்ம வந்து யூபிஎஸ்சியோட PYQ சால்வ் பண்ணுவோம். ஓகே, சரி, ஒரு எக்ஸசைஸ் சம் பார்த்துடலாம். அட் வாட் டைம் பிட்வீன் 2 o'clock அண்ட் 3 o'clock, ஸோ 2 மணிக்கும் 3 மணிக்கும் நடுவில் வில் த அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் தி கிளாக் 12 minutes டிவிஷன் அப்பார்ட். ஸோ இதோட மீனிங் தெரியணும், அதுக்காண்டி தான் அந்த கொஸ்டின் போட்டிருக்கேன். 12 minutes டிவிஷன் அப்பார்ட் அப்படின்னா 1 minute அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 6 டிகிரி. அப்போ 12 minute அப்படிங்கிறது 12 into 6, 6 12 72 டிகிரி. ஸோ சம் இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவில் 72 டிகிரி இருக்கிற மாதிரி 2 மணிக்கு அப்புறம் எப்போ வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ we know that deta is equal to 30h minus 11/2m. ஸோ மினிட் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி வந்து 72 டிகிரி is equal to 30 into 2 hour minus 11/2m. ஓகேவா, ஸோ 72 இங்கே இருக்குது, 11 இதை வந்து இங்கே கொடுத்துலாமா. அப்போ 11/2 m is equal to இங்கே வந்து 60 இருக்கும், 60 minus 72, ஸோ 12 வரும். அப்போ 11/2 m is equal to 12. அப்போ 11 m is equal to 24, m is equal to 2/11 வரும். ஸோ இது ஒரு டைம். ஸோ இந்த டைம் வந்து இதில் இல்லை. ஸோ நான் சொல்லியிருக்கேன் மாடுலஸ் அப்படின்னாலே வந்து 2 இது வரும், 2 ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக. ஸோ இதில் சேம் தான், deta is equal to 30h minus 11/2m, சேம் ஃபார்முலா தான் ஆல்ரெடி நம்ம போட்டது, அதே இதை சப்ஸ்டிட் பண்ணோம். 72 is equal to 30 into 2 minus 11/2m. ஸோ 11/2m அங்கே கொண்டு வரோம். ஸோ லாஸ்ட் டைம் மைனஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 60 + 72 is equal to 132. அப்போ 11m is equal to 264, m is equal to 2, அப்போ 4 வந்துடும் 24. அப்போ 24 minutes. அப்போ 24 minutes அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போ பாஸ்ட் 24 minutes பாஸ்ட் 2 o'clock, அதாவது 2:24 நிமிடங்களில் அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவில் 72 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். சரியா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மிரர் இமேஜ். ஸோ இந்த கிளாக் என்ன காட்டுது, 2:35 அப்படிங்கிற டைம் காட்டுது. ஓகேவா, 2:35 காட்டுது. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் மிரர் போட்டு கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 12 டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள். அரௌண்ட் ஐ திங்க் 9:25னா 9:25 கூட்டினீங்கன்னா 9 2 11, இது 1 hour, அப்போ 12,000. ஸோ ஜஸ்ட் ஒரு மிரர் இமேஜ் கேட்டாங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து 12 மைனஸ் பண்ணாலே போதும், பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். சரி, இது 2016 கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா. கொஸ்டின் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ஆக்சுவலாக ஈஸியான கொஸ்டின். என்ன அப்படின்னா 4 friends ABCD needs to cross a bridge. A maximum of 2 persons can cross it at a time. It is night. ஓகேவா. ஸோ ஸ்டோரி பெருசாக க்ரியேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேம் வந்து நான் விளையாடிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்ன கம்பெனி ஞாபகம் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கேம் வந்து கம்ப்யூட்டரில் விளாண்டுருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும், இங்கே ஒரு 3 பாதிரியார்கள் இருப்பாங்க, இங்கே வந்து 3 ஒரு பேய் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அங்கே இறக்கிட்டு வரணும், ஒரு போட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிருக்கேன். அந்த கேம் மாதிரி தான் இது, அப்படியே இருக்குது, டிட்டோ அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நைட் டைம், ஸ்டோரி கொடுக்குறாங்க. இட் இஸ் நைட் டைம். ஓகே. ஸோ தே ஜஸ்ட் ஹேவ் ஒன் லேம்ப், ஒரு லேம்ப் தான் இருக்குது. எ பர்சன்ஸ் கிராஸ் த பிரிட்ஜ் மஸ்ட் கேரி த லேம்ப். ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் லேம்ப் இருக்கணும். டு ஃபைண்ட் அ வே. சரி, எ பர் மஸ்ட் வாக் டுகெதர். அப்போ 2 பேர் சேர்ந்து போகணும். அட் எ ஸ்பீட் ஆஃப் ஸ்லோவர் பர்சன். ஸோ நடக்கும்போது எப்போவுமே ஸ்லோவர் பர்சன் கூட தான் சேர்ந்து நடக்கணும், நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி ஓடி போகக்கூடாது. ஆஃப்டர் கிராசிங் த பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்சனை விட்டுட்டு இன்னொருத்தர் வரணும் இல்லையா ரிட்டர்னு. எ பர்சன் ஹேவிங் ஃபாஸ்டர் ஸ்பீட் இன் த பேர் வில் ரிட்டன் த லேம்ப் ஈச் டைம். ஸோ 2 பேர் நடந்து போகும்போது ஸ்லோவாக நடக்கிறவங்கள அங்கே விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க வந்து அவங்க ஸ்பீடாக ரிட்டன் வந்து அடுத்தவரை கூட்டு போகணும். ஓகேவா. சரி, அக்கார்டிங் அதர் பர்சன் குரூப். ஃபைனலி த லேம்ப் ஹேஸ் டு பி ரிட்டர்ன்ட் அட் தி ஒரிஜினல் பிளேஸ். இதுதான் முக்கியம். அந்த லேம்பை வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பர்சன் பிரிட்ஜ் இல்லாமல் கிராஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அகெயின் வித்தவுட் லேம்ப். எஸ். டு கிராஸ் த பிரிட்ஜ் த டைம் டேக்கன் பை தி இஸ். ஓகே. ஸோ ABCD 4 பேர் இருக்காங்களே, ஏ வந்து கிராஸ் பண்ணதுக்கு 1 நிமிஷம், பி கிராஸ் பண்ண 2 நிமிஷம், சி 7 நிமிஷம், டி வந்து 10 நிமிஷம். இது வந்து இவங்களோட டைம்.
ஸோ மொத்தமாக அந்த பிரிட்ஜ் எல்லோரும் கிராஸ் பண்ணதுக்கு வாட் இஸ் தி டோட்டல் மினிமம் டைம் ஓகேவா மேக்ஸிமம் டைம்னா நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் மினிமம் நம்ம ஷார்ட்டாக நடக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா ஸோ ஈஸியான சம் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து ஸ்மால் ஸ்பீடு இவர் வந்து ரொம்ப டைமு ஏ வந்து ஸ்பீடாக போகிறாரு இவருக்கு டைம் அதிகமாக எடுக்கிறாரு அப்போது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஏபிசிடி எல்லோரும் அங்கே இருக்காங்கன்னு சும்மா ஸோ ஏயும் டியும் செலக்ட் பண்ணுவோம் அப்போ டி அங்கே விடணும் அப்போ 10 நிமிஷம் ஆகும் ஓகேவா ஏ மறுபடியும் வராரு 1 நிமிஷம் ஸோ 10 + 1 நான் போட்டுக்கிறேன் ரெண்டாவது யாரை விடலாம் சியை விடலாம் ஒரு 7 நிமிஷம் மறுபடியும் வரணும் அப்போது 7 + 1 அடுத்து பியை விடலாம் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வரணும் 2 + 1 ஏன் மறுபடியும் வரணும் ஏ ரிட்டன் மறுபடியும் இங்கே வரணும் வந்துட்டு தான் ரெண்டாவது போகணும் அப்போ ஏ மட்டும் தனியாக போகிறாரு 1 நிமிஷம் அப்போ 10 17 19 19 + 4 = 23 மினிட் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 23 மினிட் ஸோ இந்த மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும் மேபி நிறைய பேர் 22 மினிட்னு தப்பாக போடுவாங்க அதுக்கு காரணம் கடைசியாக அவங்க வச்சுட்டு வரணும் இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா த பர்சன் இட் இருந்த லேம்ப் டு கிராஸ் த பிரிட்ஜ் வித்தவுட் லேம்ப் இருக்கு இல்லையா ஸோ அதை மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் ஆன்சர் இதில் 23 தான் வரும் ஸோ யூபிஎஸ்சி 2016 கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட்டு 2016 கேட்ட அனதர் கொஸ்டின் இதுவும் ஈஸி தான் ஸோ ஏ கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் 11 AM ஸோ காலை 11 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ends at 2:27 PM ஸோ 2:27 PM சாரி ஏஎம் தானே மதியம் 2:27க்கு முடிஞ்சிடுச்சு 4 பீரியட் மொத்தம் 4 பீரியட் இருக்குது ஈக்குவல் டியூரேஷன்ஸ் ஆர் டியூரிங் த பீரியட் ஓகே ஸோ எவ்ரி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு ஸோ கிளாஸ் முடிஞ்சோடனே 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு given to the students the exact duration of each period is ஸோ ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளோ டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கலாம் 12 மணி 1 மணி நேரம் 1 2 அப்போ 3 hour 27 மினிட் அப்படிங்கிறது டோட்டல் டைம் டியூரேஷன் ஸோ ஆன்சர் மினிட்டில் இருக்குது எல்லாத்தையும் மினிட்டாக மாற்றிப்போம் ஸோ 180 27 கூட்டினா 207 மினிட்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் டைம் டியூரேஷன் ஸோ இதில் எல்லோரும் பண்ண தப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ 4 பீரியட் இருக்குது அப்போ 4 பிரேக் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பீரியட் முடியுது இப்போ பிரேக் இருக்கும் 1 முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பீரியட் முடியுது இப்போ பிரேக் இருக்கும் மூணாவது பீரியட் முடியுது இப்போ பிரேக் இருக்கும் நாலாவது பீரியட் முடிஞ்சால் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல கரெக்டாக ஸோ இப்போ இதில் ஒரு பிரேக் இதில் ஒரு பிரேக் இதில் ஒரு பிரேக் மொத்தமே 3 பிரேக்ஸ் தான் இருக்கும் ஸோ இதில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுறது ஸோ ஒரு பிரேக் 5 நிமிஷம் அப்படின்னா 3 பிரேக் வந்து 15 நிமிஷம் ஸோ 15 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 192 மினிட்ஸ் கிளாஸ் டைம் அப்போ 192 மினிட்ஸ் கிளாஸ் டைம் அப்படின்னா மொத்தம் 4 பீரியட் இருக்குது அப்படின்னா 4 நாள் 16 இது 3 8 நாள் 32 ஸோ 48 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாஸோட டியூரேஷன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42 ஸோ மேபி நீங்கள் இந்த 5 நிமிஷத்தில் தவற விட்டீங்க அப்படின்னா மேபி வேறு ஏதாவது ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தெளிவாக போடணும் ஓகேவா ஸோ இதில் ஆன்சர் 48 மினிட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு 2017 இந்த கொஸ்டினை பாருங்கள் ஏ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 1 டைம் அட் 1 o'clock 2 டைம் அட் 2 o'clock thrice at 3 o'clock and so on அப்போ 5 o'clock-க்கு கிளாக் எத்தனை டைம் பெல்லாக இருக்கும் 5 டைம்ஸ் பெல் அடிச்சிருக்கும் ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் தி டைம் டேக்கன் பை இட் ஸோ 10 o'clock-க்கு வந்து இது அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஏ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன்ஸ் அட் 1 o'clock ட்வைஸ் அட் 2 o'clock thrice at 3 o'clock and so on அப்படி போகுது இது இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேவா இட் டேக்ஸ் 12 seconds it take 12 seconds to strike at 5 o'clock ஓகேவா ஸோ இது மிஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கடுத்து வாட் இஸ் த டைம் டேக்கன் பை இட் டு ஸ்ட்ரைக் 10 o'clock ஸோ வி நோ தட் 5 o'clock-க்கு 5 டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ 5 டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆக டைம் டேக்கன் இஸ் 12 seconds ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது வந்து செகண்ட்ஸ் ஓகேவா ஸோ 5 டைம் அடிக்கிறதுக்கு 12 seconds எடுத்துருக்குது அப்படின்னா நம்ம வந்து 10 டைம் அடிக்கிறதுக்கு கரெக்டாக 10 o'clock-ல எத்தனை டைம் அடிக்கும் 10 டைம்ஸ் அடிக்கும் ஸோ 5 டைம்ஸ் அடிக்கிறதுக்கு 12 seconds அப்படின்னா 10 டைம்ஸ் அடிக்கிறதுக்கு இன்டு 24 seconds ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 24 seconds இது இவ்வளோ கூட பண்ண அவசியம் கிடையாது 5 மணிக்கு அடிக்கிறதுக்கு 12 செகண்டு 10 மணிக்கு அடிக்கிறதுக்கு 24 செகண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம டேரெக்டாகவே போடலாம் சரியா ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க
நெக்ஸ்ட் 2017 கேட்ட அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டின் ஓகேவா. எ வாட்ச் லாஸஸ் 2 minutes every 24 hours. அப்போ ஒன் டேயில் 2 minutes வந்து லாஸ் ஆகுது. அனதர் வாட்ச் கெயின் 2 minutes every 24 hours. அப்போ அது ஒன் டேயில் 2 minutes என்ன ஆகுது கெயின் ஆகுது. இது வந்து லாஸ், இது வந்து கெயின். அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டிங்க்ட் 2 watches shows the identical time. அப்போ ரெண்டு வாட்சும் சேம் டைம் காட்டணும் ஓகேவா. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இஃப் 24 hours clock followed. ஸோ இப்போ 24 மணி நேரம் கிளாக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேவா. 24 மணி நேரம் கிளாக் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் முடியும் போது இது 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது, இன்னொரு கிளாக்கு 2 நிமிஷம் கம்மியாக போகுது. இப்படி வரும்போது ரிவர்ஸ் வரும்போது இப்போ இது அப்படியே குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். இதில் 12 வரும், இதில் 6, 12, 18 இந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ கரெக்டாக இதுவும் இந்த டைம் வரும்போது இதுவும் இந்த 12 வரும்போது என்ன ஆகும், ரெண்டுமே சேம் காட்டுமா. அப்போது இந்த 12 மணி வர்றது தான் நம்மளுக்கு என்னது டைமு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து 2 watches ஷோஸ் த ஐடென்டிக்கல் டைம் அகெயின் 30 days, 90 days, 120 days, none of the above is கரெக்டானு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எது கரெக்டுன்னு பார்ப்போம். ஸோ இது எனக்கு தெரிய வேண்டியது. ஒன் டேயில் 2 minutes லாஸ், 2 minutes கெயின். அப்போது டைம் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 minutes இருக்கும் கரெக்டாக. ஸோ ஒன் டேயில் டைம் டிஃப்ரென்ஸ் 4 minutes கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து 12 hours ஆகணும். 12 hours ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து எத்தனை நாள்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒன் டே எனக்கு வந்து 4 minutes. அப்போ 12 hours எனக்கு கிடைக்கணும். ஸோ இது மினிட்டில் இருக்குது, இது ஹவரில் இருக்குது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நான் இன்ட்டு 60 போட்டுக்கிட்டால் இதுவும் மினிட்டாக மாறிடும். ஸோ இங்கே எனக்கு டேயில் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து எக்ஸ் டேஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ ஆஸ் பர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும், இது இங்கே போகணும், இது இங்கே வரணும் ஓகேவா. அப்போது 12 இங்கே கட் பண்ணிக்கலாமா, இது ஒரு நாள் 4, 3 நாள் 12, அப்போது 180ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 days அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 180 days சாய்ஸில் இல்லை, 30 இருக்குது, 90 இருக்குது, 20 இருக்குது, 180 தானே வருது. ஸோ இதில் வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் பெல் அடிக்குங்கிறது என்னோட கெஸ்ஸிங் இருக்குது. 24 ஹவர்ஸ்லேயே ஒரு டைம் அடிக்கலாம் சரி. ஸோ 180 days, 360 days இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 30, 90, 120 கொடுத்தனால ஆன்சர் இல்லை. நன் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இது 17 கேட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் 19 ஒரு கொஸ்டின். எ வால் கிளாக்ஸ் மூவ்ஸ் 10 minutes ஃபாஸ்ட் இன் எவ்ரி 24 hours. த கிளாக் வாஸ் செட் ரைட் டு ஷோ அட் த கரெக்ட் டைம் 8 AM. அப்போது மண்டே மார்னிங் காலையில் 8 மணிக்கு இது கரெக்டான டைம் காட்டுது. ஆனால் ஒவ்வொரு ஒன் டேக்கும் இது வந்து 10 minutes ஃபாஸ்ட்டாக ஓடுது ஓகேவா. ஸோ இப்போ 2 இதை வச்சுக்கலாம். இது வந்து கரெக்ட் டைம், இது வந்து ஃபாஸ்ட் டைம் வச்சுக்கலாமா. ஓகே, கரெக்ட் டைம் இங்கேயும் 8 AM தான், இங்கேயும் 8 AM தான். சரி, இப்போ ஃபாஸ்ட் இப்படி போயிட்டுருக்கு. இதில் 1 ஹவரில் இங்கே 9 மணி ஆகிருக்கும்போது இங்கே அடுத்த நாள் வச்சுக்கலாமா, இது ஒன் டே. சரி, இது மண்டேயில் எப்படி இருக்குது, இப்போ டியூஸ்டே காலையில் 8 மணி ஆகிருக்கும்போது இங்கே ஆக்சுவலாக 8:10ன்னு காட்டும் ஓகேவா. வெனஸ்டே காலையில் 8 மணி ஆகிருக்கும்போது இங்கே வந்து 8:20ன்னு காட்டும். ஏன்னா +10 கெயின், இங்கேயும் +10 வந்து கெயின் ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, காலையில் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ வென் த கிளாக் ஷோஸ் த டைம் 6 PM ஆன் வென்ஸ்டே. அப்போ கிளாக்கு வந்து 6 PM காட்டுது ஓகேவா. ஸோ இது 8 AM இருக்குது. சப்போஸ் இதில் பாதி பார்ப்போமா, 8 AM பாதினா 8 PMக்கு போவோம். இது என்ன காட்டும், அப்போது 8:25 PMன்னு காட்டும். ஏன்னா இது பாதினே பண்ணனால நம்ம 5 ப்ளஸ் பண்ணோம். அப்போது 8:25 PM இது வந்து வாட்ச் காட்டுறது, இது வந்து ஒரிஜினல் டைம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த கரெக்ட் டைம், எப்போ 6 PM காட்டும்போது என்ன கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 8 PM காட்டும்போது நம்மளுக்கு 25 minutes என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாக், இந்த போயிட்டு கிளாக் வந்து உங்களுக்கு 6 PM காட்டுது அப்படின்னா இந்த டைம் மஸ்ட் பி லெஸ் தென் இருக்கும் ஓகேவா. எவ்வளோ லெஸ் தென் இருக்குன்னா பாருங்கள், 8 மணிக்கே நம்மளுக்கு 25 நிமிஷம் தான் லெஸ் தென் இருக்குது அப்படின்னா இதை விட கம்மியாக தான் என்ன இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது ஸோ 25னா அரௌண்ட் 24, 23 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம 8 மீன்ஸ் 6 PMல அரௌண்ட் ஒரு 25 மைனஸ் பண்ணால் 6 ஒரு 5:35 நியர் வரும் கரெக்டாக. 5:30 எஸ்
இதை மைனஸ் பண்ணால் 535 நியர்பை வரும். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது ஆன்சர் 536 அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 536 அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இது 2019 கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் 2021 கேட்டது, ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டது. ஸோ இது ரொம்ப ஈஸி. என்னது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டைம்ஸ் டூ அவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் ஓகே ஆஃப் த கிளாக் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 180 அப்படின்னா ஒன்று இங்கே பக்கத்தில் தான், ஒன்று வந்து இந்த சைடு இருக்கணும். ஸோ இதுதான் 180 டிகிரி. ஸோ இதில் 7 hours. ஸோ இது வந்து நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே பார்த்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 7 மணிக்கு கிளாக் எப்படி இருக்கும்? 7 மணிக்கு ஸோ பெர்ஃபெக்டாக இங்கே தான் 7 இருக்கும். ஸோ இதுதான் 7 மணிக்கு இருக்க டைம். இது 180 டிகிரியா? கிடையாது. 7:05க்கு அரௌண்ட் 180 டிகிரி வரும். பட் என்னென்னா 7 வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்போ ஷார்ப் 180 இருக்காது. அப்போது 7 கிடையாது, 7:05 கிடையாது. ஸோ 7 to 7:05 7:05க்கே இல்லைங்கும்போது 7 to 7:05 இருக்குமா? அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் 7:5 to 7:10. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டா ஈக்குவல் டு 30h மைனஸ் 11/2m. ஸோ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா அப்படின்னா ஸோ நம்ம இது சால்வ் பண்ணாமே ஆன்சர் வந்து போட்டுடலாம். பட் ஸ்டில் டீட்டா ஈக்குவல் டு 30h மைனஸ் 11/2m. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து டீட்டா ஈக்குவல் டு 180 போடுங்க. 7 hours தானே, அப்போ 30 × 7 மைனஸ் 11/2m போட்டு பாருங்கள். இதை கொண்டு வந்தால் 11/2m ஈக்குவல் டு இப்போ 21 மைனஸ் 180 ஒன்று, அதாவது 210 மைனஸ் 180 கிடைக்கும். ஸோ 11/2m ஈக்குவல் டு இது ஒரு 30 கிடைக்குமா? ஓகே, இது மறுபடியும் போனால் 60. அப்போ 11m ஈக்குவல் டு 60. அப்போ m ஈக்குவல் டு 5/11 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது 5 minutes 5/11, அதாவது 5லேருந்து 6க்குள்ளே நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்? 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட். இதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கிளாக்கை பார்த்தே போட்டுடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் 2022 கேட்டது, இந்த கொஸ்டின் 2022 கேட்டது. ஓகே, ஸோ 2022 என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் between 3:16 PM to 17 PM both hour hand and minute hand coincide. ஸோ இது ஆக்சுவலாக கரெக்ட் மாதிரி தான் தெரியும், உண்மையிலே கரெக்டு தான். பட் ஸ்டில் டீட்டா ஈக்குவல் டு 30h மைனஸ் 11/2m. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் கோயின்சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 டிகிரி 0 ஈக்குவல் டு 30 × 3 மைனஸ் 11/2m இப்படி வரும். ஸோ இது மறுபடியும் எங்கே கொண்டு போனீங்கன்னா 11/2m ஈக்குவல் டு 90 டிகிரி. இது 11m ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ m ஈக்குவல் டு 1. அடுத்து மீதி 7 இருக்குமா? 7 70 இருக்கும். அப்போ 6, அப்போ 16, மீதி 4 4/11. ஸோ கரெக்டாக 16 4/11 அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கோயின்சைட் ஆகும். ஸோ 16 to 17 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லாங் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் பெர்ஃபெக்டாக 1 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் between 4:58 PM 4:15 PM both minute hand and second hand coincide. ஸோ மினிட் ஹேண்டும் செகண்ட் ஹேண்டும் எவ்ரி மினிட் வந்து கோயின்சைட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதுவும் கரெக்டு. இதில் கன்ஃபியூஸ் ஆகி தப்புன்னு போட்டக்கூடாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C 1 and 2. ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஸோ 22 கேட்டது என்ன? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஸ்டில் டைமே கொடுக்கல. எக்ஸ் செகண்ட்ஸ், எக்ஸ் மினிட்ஸ், எக்ஸ் ஹவர்ஸ், எக்ஸ் டேஸ், எக்ஸ் வீக்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் செகண்ட்ஸ், 1 செகண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸு 60 மினிட்ஸ்னால் 60x, அதாவது 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் வரும் இல்லையா? 60. 1 ஹவர் அப்படிங்கிறது எவ்வளோ மினிட்ரு, எவ்வளோ செகண்ட்ஸு? 3600 செகண்ட்ஸு. 1 டே அப்படின்னா 24 × 3600 போடணும். மறுபடியும் 7 × 24 இவ்வளோ பெருசாக போடணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் 1ன்னு வருதா? யூனிட் பிளேஸ் 1 வரணும். அப்போ இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. இந்த 2 தான் ஆன்சர், மீதி 2 கிடையாது. அடுத்து ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ இதுவே 24க்கு 3600ங்கிறது 10 பட்டலே 36 வந்துடும். கரெக்டாக? 36,000 வந்துடும். அதோட பெரிய நம்பர் இது 11,000 நான் சின்னது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இது தான். ஸோ நம்ம ஆட் பண்ணாமே போடலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, வீட்டில் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதி கூட்டி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ 2024 2 கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 2 சால்வ் பண்ணால் இதோட நமக்கு கிளாஸ் வந்து எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் what is the angle of the minute hand and hour hand? The clock shows 4:25. ஓகேவா? ஸோ டீட்டா ஈக்குவல் டு 30h மைனஸ் 11/2m அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் h என்னது? 4 hours. ஸோ 30 × 4 மைனஸ் 11/2m. ஓகே, வேறு எனக்கு what is the angle தானே? ஸோ டீட்டா கேட்டிருக்காங்க. மினிட் வந்து இதில் 25 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 120 மைனஸ்
2 எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்? இது 240 மாறிடும். மைனஸ் 11 இன்ட்டு 25 என்ன வரும்? 25 275 பை 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 35. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 35/2 மாடுலஸ். மைனஸ் இருக்குது, மைனஸ்க்காக தான் மாடுலஸ் இருக்குது. 35ல் பாதி என்னது? 17.5 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 17.5 டிகிரி. ஸோ மேக்ஸிமம் 2 ஆங்கிள் இருக்கும். இது ஒரு ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். சப்போஸ் இல்லைனா 360ல் நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 17.5 நம்ம டேரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அனதர் கொஸ்டின், how many times does hour hand minute hand coincide? அதாவது 0 டிகிரி எப்போ ஃபார்ம் ஆகும்? 10 மணி காலையிலேருந்து 2 மணி வரும். ஓகே, ஸோ 10 to 11 ஒரு டைம் ஃபார்ம் ஆகும். ஃபேக்ட் நான் சொன்னது. 11 to 12, 12 to 1 ஒன் டைம் ஃபார்ம் ஆகும். 1 to 2 ஒன் டைம் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு. 2 மணி வந்தாச்சு. அப்போ 3 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். 3 டைம்ஸுங்கிறது ஆன்சர். ஸோ நான் கொடுத்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ 2024ல் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ 25ல் கொஸ்டின்ஸ் வராது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஸ்டில் மேபி ஒரு கொஸ்டின்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டை மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ we came to the end of the session. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ செஷன் 19 நம்ம இந்த இடத்துல எண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாக் பார்த்தாச்சு அண்ட் கேலண்டரும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஷன் 20 இருக்கும். மோஸ்ட்லி பெர்முடேஷன் காம்பினேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம அவ்வளோதான், டாபிக் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், சம் அனலிட்டிக்கல் ரீசனிங். அனலிட்டிக்ஸ் 2 இது பார்த்தாச்சு. ஸோ ரீசனிங்ஸில் ஒரு சில இது இருக்குது. அண்ட் டேபிள்ஸ் அண்ட் சார்ட் அது ஒன்று இருக்குது. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ மொத்தமே அரௌண்ட் ஒரு 4 செஷன் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க. உங்கள் மார்க்கை வந்து அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஐயப்பன்ஸ் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலகிராம் ஃபோரம் இருக்குது. ஐயப்பன்ஸ் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.